Hello everyone. Last video நம்ம data types பத்தி discuss பண்ணோம். இந்த வீடியோல frequency distribution table for ungrouped dataக்கும் frequency distribution table for grouped dataக்கும் இருக்க difference பத்தி பார்க்கலாம். First frequency distribution table என்னன்னு பார்க்கலாம். First frequency distributionங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்ல ஒவ்வொரு frequencyக்கும் ஒரு வேரியபிள் அக்கர் ஆகிற மாதிரி டேபிள் ஃபார்மேட் பண்றோம். இந்த டேபிள் வந்துட்டு டூ டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு வந்துட்டு frequency distribution table for ungrouped data, இன்னொன்னு frequency distribution table for grouped data பிரிக்கலாம். இப்போ frequency distribution table for ungrouped dataல இந்த ungrouped data வந்துட்டு நம்ம discrete dataன்னு சொல்லலாம். இந்த டேட்டா வந்துட்டு ரேஞ்ச் வேல்யூ இருக்காது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா number of cases that are reported in தமிழ்நாடு in district wise, அதாவது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக எவ்வளவு கேசஸ் பதிவாகுதுங்கிறத ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்தோம்னா இது வந்துட்டு அன்குரூப்டு டேட்டாக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈரோட்ல எவ்வளவு கேசஸ், அடுத்து திருப்பூர், அடுத்து கோயம்புத்தூர், அடுத்து நீலகிரிஸ், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டையும் எவ்வளவு கேசஸ் நம்பரையும் டினோட் பண்றோம். இந்த டேபிள் வந்துட்டு அன்குரூப்டு டேட்டாக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். இதை வந்துட்டு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல வந்துட்டு பார் கிராஃப், பை சார்ட், லைன் கிராஃப்ல எல்லாம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ பார் கிராஃப்ல பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிறோம், ஒய் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் கேசஸ் எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஈரோட்ல இப்போ எவ்வளவு ஃப்ரீக்வன்சி, அதாவது இப்போ 100னா 100 அந்த பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணி நம்ம ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறோம். இந்த ரெக்டாங்கிள்ல வந்துட்டு நம்மளுக்கு அந்த வித் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியம் இல்லை, அதோட ஹைட் தான் நம்மளுக்கு முக்கியம். அடுத்து பை சார்ட் பொறுத்த அளவுக்கு என்னன்னா இப்போ ஓவரால் எவ்வளவு கேசஸ் மொத்தமா வந்திருக்கு, அதுல இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எவ்வளவு வந்திருக்கு, ஸோ அதை வச்சு நம்ம பை சார்ட் வந்துட்டு வரைகிறோம். அடுத்து லைன் கிராஃப் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு அதை வந்துட்டு லைனால கனெக்ட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா frequency distribution table for grouped data. இப்போ grouped data வந்துட்டு நம்ம கண்டினியூஸ் டேட்டான்னு சொல்லலாம். கண்டினியூஸ் டேட்டா இருக்கும்போது ஒரு இன்டர்வல் இருக்கு, அதாவது இன்டர்வல் இருக்கும்போது ஒரு ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும், ஒரு லோயஸ்ட் வேல்யூ இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு தட் ஹேஸ் கேசஸ் பிட்வீன் 0 to 100, 100 to 200 இந்த மாதிரி போறது. இப்போ எப்படின்னா போன இதுல வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுத்தோம். இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு கேசஸ் அந்த மாதிரி எடுத்தோம். ஆனா இந்த இதுல எப்படி பண்றோம்னா இப்போ 0 to 100ல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, அடுத்து 100 to 200ல எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்ம டேபிள் ஃபார்மேட் பண்றோம். இந்த டேபிள் வந்துட்டு குரூப்டு டேட்டாக்கு எக்ஸாம்பிளா இருக்கும். இதை வந்துட்டு நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஹிஸ்டோகிராம், ஃப்ரீக்வன்சி பாலிகன், அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ் இதுலலாம் நம்ம வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஹிஸ்டோகிராம் பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம இந்த லிமிட் எடுத்துக்கிறோம். இப்போ 0 to 100 கேசஸ் எடுத்துக்கிறோம். ஒய் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ 0 to 100 கேசஸ்ல இப்போ 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குன்னா இப்போ 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு உண்டான இந்த ரெக்டாங்கிள் வரைகிறோம். இப்போ இதுல இந்த வித்தும் முக்கியம், ஹைட்டும் முக்கியம் இந்த இதுல. அடுத்து ஃப்ரீக்வன்சி பாலிகான்ங்கிறது நம்ம கேசஸ் மார்க் பண்ணிட்டு அதை வந்துட்டு கனெக்ட் பண்றோம். அடுத்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்ங்கிறது நம்ம ஒவ்வொரு இதையும் ஆட் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் இதுல 5னா 5 அது மட்டும் இருக்கும், செகண்ட் இதுல 12 இருந்துச்சுன்னா அடுத்தது அதாவது 100 to 200ல 12 இருக்குன்னா இப்போ 12 + 5 17 எடுத்துக்கிறோம். அடுத்து ஒவ்வொன்றையும் இதே மாதிரி ஆட் பண்ணி கொண்டு போவோம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கர்வ்ல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.